சரி RC சர்க்யூட். இப்போ நல்லா பாருங்க டோட்டல் வோல்டேஜ் வந்து வோல்டேஜ் அக்ராஸ் R பிளஸ் வோல்டேஜ் அக்ராஸ் C. அகைன் இது வெக்டோரியல் ஃபார்ம்ல சொல்றேன். கரெக்டா? இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? வெக்டோரியல் ஃபார்ம்ல. ஏன்னா ஸ்கேலர் ஃபார்ம்ல எழுதுறப்ப நம்மளுக்கு அந்த ரூட் ஆஃப் வந்துரும். கரெக்டா இல்லையா? எதுக்கு? RMS. ஓகே ஓகே ஓகே. RMS பைத்தியம் மாதிரி பேசுவாங்க. அப்புறம் என்னது? EMSS. இங்க பாரு. இது டோட்டல் வேல்யூ. சரியா? இந்த இடத்துல எழுதுனது என்னது? வெக்டார் ஃபார்ம். சரியா? அதுக்கு நீ வெக்டாரே போடலாம் இல்லனே. வோல்டேஜ் வெக்டார் போடுற பைத்தியக்காரன் நானா தான் இருப்பேன். டேய் வோல்டேஜ் ஊட்லங்க வெக்டார் இருந்துச்சுன்னா காட்டு, நான் பாத்துக்கிறேன் ஒரு தடவை. நான் பாத்துக்கிறேன் அவங்க வந்து இப்படியே எழுதிருக்காங்களா இல்ல இந்த ஈக்குவேஷன் ஒமிட் பண்ணிருக்காங்களா. இல்ல நீ அமைதியா கடடா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அவங்க டைபோல இன்னைக்கு ஸ்கேலார்னு சொல்லிட்டு தெரிஞ்ச நாய் இங்க வாய் பேசுது. சத்தியமா டைபோல் மூவ்மெண்ட் இஸ் a vector. சத்தியமா bro அன்னைக்கு எவ்வளவு சத்தியமா சொல்லு. எனக்கு வெக்டார்னு சொல்லிட்டீங்க ஸ்கேலார் முகேஷ் நான் இப்போ நீங்க ஏதோ ரூட்னா சொன்னீங்க. எனக்கும் புரியல. எஸ் வெக்டோரியல் ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க ஏன்னா நல்லா பாரு, நான் அது சைட்ல சொல்லிட்டேன் கரெக்டா. பட் அவங்க பார்த்தனா இந்த இடத்துல போல்டு பண்ணிருக்கான் பாரு. எதுக்காக போல்டு பண்ணுவாங்க எப்பவும் புக்ல? வெக்டார் ஃபார்ம்காக தான் போல்டு பண்ணுவாங்க. 11th சொல்லியிருப்பேனே. 11th கவனிச்சாதான் தெரியும். இந்த இடத்துல டார்க்கா இருக்கும். இந்த இடத்துல இதுக்கு பாரு டைபோல் மூவ்மெண்ட்ல கூட நான் உனக்கு நடத்துறப்ப சொல்லியிருப்பேன் எதுக்கு போல்டு பண்ணுவாங்க. போல்டு போடுறது கஷ்டம். இதே உட்காந்து நான் யோசிச்சு பாருனா போல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏ வெக்டார். கரெக்டா? அதுக்கு பேசாம நம்ம என்ன பண்ணிடலாம். புரியுதா? இப்பதான் அதுவே தெரியுது. சரியா? பட் நான் சைடுல உனக்கு சொல்லிட்டு இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? வெக்டார் ஃபார்மேட். பேசிக்கலி அப்ப நீ உடனே இது கேப்ப இது வெக்டார் அப்படி கேட்டா இது வெக்டார் கிடையாது, நம்ம ஃபேஸர் வச்சு ரெப்ரசன்ட் பண்ண போறோம். கரெக்ட்டா? இல்ல இப்ப சைன் காஸ்க்கு நம்ம டைரக்ஷன் கொடுத்துறோம். நான் நீங்க இப்போதான் ரூட் வச்சு சொன்னீங்க. அதான் சொல்ல போறேன் நெக்ஸ்ட். நீயே கவலைப்படுற. சரியா? புரியல? எது புரியல? ரூட் வச்சு அங்க பண்ணது இங்க பண்ணல அப்படி ஏதோ சொன்னீங்க. நீங்க அமைதியா கடை. நல்லா பாரு. இப்ப என்னன்னா என்னோட கரண்ட் இதான் என் கரண்ட். சரியா? இது என்னோட கரண்ட். டேய் இது என்னது? bro ஓகே கரெக்ட். ரெசிஸ்டர் அக்ராஸ் இருக்கு. ஏன்னா இங்க ரெசிஸ்டர் இருக்கா? ரெசிஸ்டர் இருக்கா இல்லையா? ரெசிஸ்டர் அக்ராஸ் இருக்கிறது எப்படி இருக்கும்? சேம் இன் ஃபேஸ். வெரி குட். அப்ப இது வந்து வோல்டேஜ் ஆஃப் தி ரெசிஸ்டரா? வோல்டேஜ் ஆஃப் கெபாசிட்டர் எப்படி இருக்கும்? கீழே இருக்கும். என்ன 90 டிகிரி கரண்ட் லீடிங். மேலேயா கீழேயாடா? இது வோல்டேஜ் கரண்ட். கரண்ட் லீட். இல்ல கரண்ட் வோல்டேஜ் முட்டாள மாதிரி. கரண்ட் will be leading. அப்ப வோல்டேஜ் கீழே இருக்குமா? இது என்னது? VC. சப்போஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொன்னா இது R னா இது என்ன? XC. கரெக்ட்டா இல்லையா? XC. கரெக்ட்டா? தெளிவா சொல்லிரணும். இது என்னது? இது என்னோட டோட்டல் வோல்டேஜ். இந்த ஆங்கிள் வந்து இல்லனா இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்றேன்னா Z. இந்த ஆங்கிள் என்னது? Phi. புரியுதா? அப்ப நல்லா பாரு, போன தடவை கரண்ட் விட வோல்டேஜ் கொஞ்சம் மேலே ஏறிச்சு. இப்போ வோல்டேஜ் கரெக்ட்டா? ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? ஓகே. இப்போ நல்லா பாரு, நான் சப்போஸ் இன் டர்ம்ஸ் இந்த வெக்டர் ஃபார்ம்ல இந்த V எழுதுறேன். இந்த V நீ எப்படி எழுதிக்கலாம்? v1² + v2² + 2v1 v2 cos θ. 2v1 v2 cos θ 0 ஆயிரும். ஏன் 90. அப்ப என்னோட V பார்த்தனா √vr² + vc². புரியுதா? இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல போடுறேன். அங்கேயே இருக்குல. இங்க வா, இங்க வா, எந்திரிச்சு வா. நோட் எடுத்துட்டு வா. நோட் எடுத்து. இப்பதான் நீங்க அங்க நிக்க வச்சு எதுவுமே வேலை கொடுத்தீங்க. நோட் எங்க? டென்ஷனா இருக்கீங்க.
போனோடனே அவ்வளவு நாளா தெரியுமா? இந்தா. ஓ எனக்கு மட்டும் தான் bro புரியும். RC சர்க்யூட் RL சர்க்யூட் எங்க அது இங்க இருக்கு. இந்தா. ஆஹா அந்த இங்க இருக்கேன். இதுக்கு அடுத்து எங்க அதுக்கு அப்புறம் நான் கவனிச்சேன். நீ பண்ணுமா? இது என்ன இருக்கா ரூட்டுக்குள்ள இருக்கா இப்ப என்ன எழுதல நீங்க ரூட்டுக்குள்ள வந்து என்ன சொன்னீங்கன்னா இங்க பண்ணிட்டு நான் இங்க பண்ணல அப்படின்னு ஏதோ சொன்னீங்க. சொன்னீங்க. முகேஷ் கூட ரூட் சொன்னாங்க. முகேஷ் கூட ரூட்னு சொன்னதுக்கு நீங்க ஏதோ சொன்னீங்க. சொல்லுடா. ப்ரோ நான் 6% சொன்னேன் bro. நீங்க என்ன சொன்னீங்க? அதுக்கு தான் நான் இங்க எஃபெக்டிவ் நான் ரூட் போட்டுருக்கேன். அங்க போடல. ஏன்னு ஒரு ரீசன் சொன்னீங்க. சொல்லிட்டு நான் ரீசன் சொன்னேனா அப்ப போய் உட்கார்ந்து யோசி ரெக்கார்ட் பைத்தியம் மாதிரி என்ன எல்லா இடத்துல கரெக்டா டைம் பார்த்து வச்சுக்கோ. அப்ப ஈஸியா இருக்கும். 1 minute 44. ஆமா ஆமா. 1 மினிட்ல தான் நடத்தி இப்பதான் ஆரம்பிச்சேன் புரியுதா நல்லா பாரு இது IZ ஆ bro உண்மையிலே புரியல சொல்லிட்டு கூட சொல்லுங்க. வெச்சு டேய் V is equal to IR ஆ இந்த இருக்கா நீங்க ஏன் ரூட் போடல? மாங்கா பத்தங்க எங்கடோ இப்பதானே ரூட் காமிச்சிட்டு வந்தவனே இது ரூட்டே இல்லையாடா ஸ்கேலர் ரெப்ரசன்டேஷன். முன்னாடி பேஜ் மட்டும் போங்களே. இங்க ஏன் போடல? இது வெக்டார் ஃபார்ம்னு சொன்னேன் ஓகே ஓகே இது வெக்டார் ஃபார்ம்னு சொன்னேனா இல்லையாடா ஓகே. என்னடா பிரச்சனை இந்த பொண்ணுக்கு ரைட்டா பக்கத்துல பிசிக்ஸும் புரி இது கரெக்டா இத வந்து IR² ல எழுதிக்கலாமா I² R² இத I² XC². I வந்து வெளிய எடுத்துட்டு கேன்சல் ஆயிருமா அப்ப Z என்ன கிடைக்குது root of R² plus XC². whole square. கரெக்டா யாரே அகைன் cos phi என்ன cos phi of I/D. VR by adjacent by hypotenuse போன தடவை என்ன ஃபார்முலா வந்துச்சு அதே ஃபார்முலாடா VR by V R by Z இதே ஃபார்முலா வந்துச்சா இல்லையா tan phi க்கு அதே ஃபார்முலா வராது அங்க xl இருக்க இடத்துல என்ன போடணும் இங்க xc by VR xc by VR எப்பறா வரும் அமைதியா பண்ணலாம் புரியுதா இதே தானே வந்துச்சு பவருக்கு அதே ஃபார்முலா சரியா பவர் போன டைம் என்ன வந்துச்சு அதே ஃபார்முலா பவருக்கு பவர் ஈக்குவல் டு I0 V0 by 2 cos phi. சரியா நோட் பண்ணிக்காது அப்புறம் ஏன் ரூட் போடல ஏன் ரூட் போட்டிருக்கீங்க உயிர் எடுப்பா இது எத்தனை தடவை சொன்னேன் இது வெக்டோரியல் ஃபார்ம் புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணியாச்சு இந்த இருக்கும் அதுக்கு சொல்லல. இது first அமைதியா கடடா second page-க்கு கேட்டேன். என்னடா இது ஃபர்ஸ்ட் பேஜ்ரா இது செகண்ட் பேஜ்ரா bro இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் பிபிடி பார்க்கறப்போ வரும் சோ நீங்க வந்து ஸ்கேலார் அது வெக்டோரியல் ஃபார்ம்ல எழுதுறீங்க நான் எழுதிரணும் ஏன் தெரியுமா நான் எழுதணும் அந்த பொண்ணு கிளாஸ்ல ஃளைட் செஞ்சுக்கிட்டு இருக்கா எடு வெளியே எடு வெளியே எடு இங்க பாரு நான் உட்காந்து இங்க எழுதணும் ஏன் ஏன்னா இந்த பொண்ணு உட்காந்து கிளாஸ்ல அப்பதான் நான் ஃளைட் செஞ்சு பறக்க விட முடியும் bro அந்த பொண்ணுக்கு வந்து சூரியனை போட்டு சூர்யா மாதிரி அவங்களும் ஒரு ஆர்ட் எவ்வளவு அழகா பண்ணிருக்கேன் இங்க பாரு பின்னாடி நான் எவ்வளவு அழகா ஃபார்முலா கொடுத்திருக்கேன் V is equal to IR எந்த பேப்பர் கிளாஸ்ல ராக்கெட் செஞ்சுறேன் இன்னைக்கு கிளாஸ்ல நடத்தின பேப்பர் டெரிவேஷன் ராக்கெட் சைஸ் ஏன் தாத்தா அவங்களோட சிறப்பு வாதத்தை முன்னாடி ஒண்ணுல क्वेश्चन சால்வ் பண்ணி கிளாஸை வைண்ட் அப் பண்ணுவோம் ஃபார்முலா டேபிள் மட்டும் கொடுத்துட்டு